ரீசெண்டாக வந்து சென்னையில் கோட்டூர்புரமில் இருக்கிற அண்ணா லைப்ரரி வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னென்ன ஆத்தர்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தேர்டு வந்து அதாவது இப்போ வந்து நம்ம புக்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் செக் பண்ணிடலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. அங்கே வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ட்ரன்ஸ்லேயே நான் பார்த்தேன். அதனால் நான் வீடியோ கேப்சர் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ட்ராவல் பண்ணும்போது சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தேன். அது வேணால் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து எல்லா பக்கமும் கேட்குறது தான். சென்னை அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து சென்னை அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, ஏன்னா நேட்டிவ் ப்ரூஃப் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் மெம்பர்ஷிப் வந்து கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் போனேன். ஆனால் வந்து லோக்கல் அட்ரஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து கேஸ் பில்லு, கேஸ் பாஸ்புக் எல்லாம் இருக்குது லோக்கல் அட்ரஸில் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஐடி ப்ரூஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மெம்பர்ஷிப் வாங்க முடியல. அப்படியே நான் மெம்பர்ஷிப் வாங்கினா கூட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கியும் வச்சுட்டேன். ஸோ ஏன்னா அங்கே நிறைய புக்ஸ் 6 lakhs மேலே புக்ஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சா லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சொன்னதுனால வாங்க முடியல. ஆனால் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. நோட்ரி லாயர் அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் யோசிச்சுக்கலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ ஆனால் நான் கேட்டது மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 250 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 100 rupees. இது வந்து இண்டிவிஜுவலுக்கு. இதுவே வந்து ஃபேமிலி அப்படின்னா 2 பேர் ப்ளஸ் 2 children அந்த மாதிரி ஆப்ஷனுமே இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 500 rupees வந்து பே பண்ணணும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 200 rupees அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சீனியராக இருந்தால் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே வந்து 100 rupees வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 50 rupees அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனு அந்த ஃபஸ்ட் டைம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து அங்கே நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு புக் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த புக் வந்து அங்கே அவைலபிள் இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்லேயே செக் பண்ணிவிட்டு கூட போய்க்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து அந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் அது செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் போயிட்டு குயிக் லிங்க்ஸில் ஓபிஏசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து லைப்ரரி கேட்டலாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதில் டைட்டிலு இல்லை ஆத்தரோட நேமு கொடுத்து வந்து நீங்கள் புக் நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம், அது அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு அந்த புக் பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அட்வான்ஸ் சர்ச்சை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைட்டில் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வந்து கீவேர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் 3 ஆப்ஷன் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். டைட்டிலு, அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷர் வேணால் பண்ணிக்கலாம். அந்த புக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த புக் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஆத்தர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அந்த புக்கோட எந்த ஃப்ளோரில் அந்த புக் கிடைக்கும்னு வந்துடும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃப்ளோரில் போய் கூட நீங்கள் அந்த புக் எடுத்துக்கலாம். நீங்கள் போய் தேடி அலையணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஸோ இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். மொத்தமாக வந்து ஒரு 8 floors இருந்துச்சு. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அங்கே வந்து ஒரு ஸ்டடி ஹால் மாதிரி இருந்துச்சு. ஆவின் அந்த ஷாப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து
குழந்தைகள் பிரிவு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அதுக்குள்ளே போய் பார்க்கல. அதுக்கு மேலே வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஏபி அப்படிங்கிற மாதிரி 2 செக்ஷன் வந்து இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து தமிழ் புக்ஸ் இருந்துச்சு. நான் நாவல்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். அதே மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் போய் வந்து பார்த்தேன். மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி எழுத்தாளர்கள் வந்து தெரியாத மாதிரி தான். முக்கால்வாசியில் 95% ஆஃப் ரைட்டர்ஸோட நேம் வந்து தெரியாத மாதிரி இருந்துச்சு. நிறைய அமெரிக்கன் ரைட்டர்ஸோட புக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக வந்துச்சு. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கிறனால ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வர்றது கஷ்டம். சரி, தமிழ் புக்ஸ் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. நிறைய எழுத்தாளர்களுடைய புத்தகம் வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் வந்து அன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன எழுத்தாளர்களுடைய புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 எழுத்தாளர்களோட புக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான புக்ஸு, அந்த நேமு எல்லாமே வந்து நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். அது சில என்னென்ன எழுத்தாளர்கள் எல்லாம் அங்கே நான் புக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதில் நான் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நிறைய எழுத்தாளர்கள் பார்த்தா அதெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற எழுத்தாளர்கள் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றா சொல்லான் இருக்கேன். நீங்கள் வந்து பாரதி புத்தகாலயமில் தாகம்னு ஒரு புக் வந்து பார்த்துருப்பீங்க. புக் ஃபேர்க்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா. அது வந்து நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, பேப்பர் பேக்கில் பார்த்துருக்கேன். ஆனால் ஹார்ட் கவரில் பார்த்ததில்லை. சின்னப்ப பாரதி அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். ஏன்னா அது என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஹார்ட் கவரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2-3 புக் வந்து அந்த புக்கு அங்கே நான் பார்த்தேன். ஸோ இது வந்து இது வரைக்கும் நான் புக் ஃபேரில் அது ஹார்ட் பவுண்டில் ஹார்ட் கவரில் பார்த்ததில்லை. அங்கே வந்து நான் பார்த்தேன். அனுத்தமா அவர்களுடைய புத்தகம் அங்கே போனது ஃபஸ்ட்டு அவங்களோட புக் தான் கையில் எடுத்தேன். அவங்கள வந்து எனக்கு லாஸ்ட் இயர் அந்த நாயகி ஷோலேருந்து தான் வந்து அனுத்தமா அறிமுகமானாங்க. அவங்களுடைய ஒரு புத்தகமே நான் வந்து சிறுகதை வாங்கி வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள் இல்லை, அவங்களுமே ஒருத்தங்க ஃபீமேல் ரைட்டர்ஸில். ஸோ அவங்களுடைய புத்தகம் வந்து நிறைய அங்கே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து யாராவதுன்னு நான் சொல்கிறேன். கோணங்கி அவர்களுடைய புத்தகம் வந்து பெரிய பெரிய புக்காக வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். அடுத்தது முமேதா அவர்களுடைய புத்தகம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து முமேதாவை பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய புத்தகமே வந்து அங்கே நிறையா பார்க்க முடிஞ்சுது. நான் பார்த்தசாரதி அவர்களுடைய புத்தகம் வந்து பார்க்க முடிஞ்சுது. சாரு நிவேதிதா அவர்களுடைய புத்தகம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இமயம் ஐயா அவர்களுடைய புத்தகம் செடில்ங்கிற புக் வந்து 2-3 காப்பி நான் பார்த்தேன். ஏன்னா செடல்ங்கிறது நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஆனால் இன்னும் நான் வாசிக்கல. அந்த புத்தகம் அவருடைய ஃபேமஸான புத்தகம் விட கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி புத்தகம், எனக்கு தெரியாத மாதிரி புத்தகம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. தென் கீரா அவர்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தேன். எம்வி வெங்கட்ராம் அவங்களுடைய புத்தகம் பார்த்தேன். பூமணி அவர்களுடைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. சுந்தர ராமசாமி ஐயா அவர்களுடைய புத்தகம், ராக்கி ரங்கராஜன் அவர்களுடைய புத்தகம், கீரனூர் ஜாகிராஜா அவர்களுடைய புத்தகம் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன், பிரபஞ்சன் ஐயா படிக்கலாமா, மருதன் ஐயா படிக்கலாமா, இல்லை கீரனூர் ஜாகிராஜா அவர்கள், இந்த 3 பேர்த்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய 12 புக்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புக் வந்து அவங்களுடைய படைப்புகளில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர்த்தையுமே நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்மக்கிட்ட யாரோடைய புக் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த வருஷம் பிரபஞ்சன் ஐயா படிக்கலாம், அடுத்த வருஷம் வந்து வேறு ரைட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, இவரோட புத்தகம் இன்னும் வாசிச்சதில்லை. ஆனால் இவருடைய ரைட்டிங்கில் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. தென் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. அனுத்தமா அவர்களுடைய புத்தகங்கள், ஆதவன் அவங்க புத்தகங்கள், அசோகமித்ரன், எஸ்ரா அவர்களுடைய புத்தகங்கள், பாலகுமாரன் ஐயா அவங்களுடையது, ராஜேஷ்குமார் சாரோட இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் போகும்போது ஆல்ரெடி 2-3 பேர் ராஜேஷ்குமார் சாரோட புக்ஸ் வந்து வச்சுருக்கிறவக்கும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கல்கி அவர்களுடைய புத்தகம் நிறையா இருந்துச்சு. அடுத்தது லாசார் அவர்களுடைய புத்தகமே நான் நிறையா பார்த்தேன். நகுலன் அவர்களுடைய புத்தகம் எனக்கு அவருடைய புத்தகங்கள் நிறைய அறிமுகம் இல்லாத புத்தகங்கள் எல்லாமே பார்த்தேன். எனக்கு நினைவு பாதை தெரியும், நவீனன் டைரி, நாய்கள், இந்த மாதிரி புத்தகம் தெரியும். ஆனால் இன்னும் சில புத்தகங்களுமே வந்து அங்கே இருந்துச்சு.
தென் சாண்டில்யன் அவர்களுடைய புத்தகங்கள், கல்கி அவர்களுடைய புத்தகங்களுமே இருந்துச்சு. கல்கி அவர்களுடைய புத்தகங்கள் வந்து பொன்னியின் செல்வன்லாம் வந்து நிறையா வெர்ஷனில் வந்து அந்த எடிஷனில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை எடுத்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுஜாதா அவர்களுடைய புத்தகங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. லக்ஷ்மி அவங்க புக்ஸுமே வந்து நிறையா 2 ரேக்கில் இருந்துச்சு. ஜெயகாந்தன் ஐயா அவங்கள புத்தகங்கள் எனக்கு என்னமோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜெயமோகன், ஏன்னா மற்ற ரைட்டர்ஸோட புக்ஸ்லாம் கூட நிறைய இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ நான் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். நான் வந்து இப்போ 2 ஃப்ளோர் இருக்குன்னா ஏதோ ஒன்று மட்டும்தான் போய் பார்த்தேன், இன்னொன்று வந்து பார்க்கல. ஏன்னா 1 hour பக்கம் தான் நான் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டக்குன்னு போய் நிறைய புக்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக போனது. அடுத்தது ஜெயகாந்தன் ஐயா, ஜெயமோகன் சாரோட புக்கு, முத்துலிங்கம் ஐயா அவர்களுடைய புத்தகம், இந்திரா பார்த்தசாரதி அவங்க புக்ஸ் வந்து நான் நிறையா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்திரா பார்த்தசாரதி அவங்க புக்ஸு. தென் இந்திரா சௌந்தரராஜன் அவங்களுடைய புத்தகம், கந்தசாமி அவர்களுடைய புத்தகம், தென் கரிச்சான் கொஞ்சம் அவங்களது புதுமை பித்தன் ஐயா அவங்க புக்ஸ் வந்து நிறைய பார்த்தேன். சுந்தர ராமசாமி ஐயா அவங்களுடையது. அடுத்தது இறையன்பு சாரோட புக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஜோடி க்ரூஸ் அவங்க புக் வந்து நிறைய இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்களுடைய புக்ஸ் வந்து நீங்கள் வாசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் தீஜா அவர்களுடைய புத்தகம், ஸோ தர்மனையா அவங்களுடைய புத்தகமே நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரமணிச்சந்திரன் நான் அவங்களோட புக் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய பார்த்தேன். நீல பத்மநாபன் அவங்களுடைய புத்தகம், தலைமுறைகள் புத்தகம் வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். மலர்வதி அவங்களுடைய புத்தகமே வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. தென் கலாப்ரியா அவர்களுடைய புத்தகம், அழகிரிசாமி அவர்களுடைய புத்தகம், பெருந்தேவி அவர்களுடைய புத்தகம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் பெருந்தேவி அவங்கள பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஆத்தாஸோட புக்ஸ் வந்து பார்த்தேன், இன்னும் நிறைய பார்த்தேன். டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து அப்போவே எழுதி வச்சதுனால இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு எழுதல, அடுத்த நாள் தான் வந்து இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உட்காந்து எழுதின ஆத்தர்ஸு. இனிமேல் நிறைய ஆத்தர்ஸ் பார்த்தேன். ஸோ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறப்போ எழுதி வச்சது தான் இது. ஸோ நிறையா நல்லா இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து அங்கே உட்காந்து படிச்சுட்டுலாம் இருந்தாங்க. ஸோ மேபி சான்ஸ் கிடச்சா அடிக்கடி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா சென்டினரி லைப்ரரி வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வாசிப்பே நேசிப்போம் ஈவெண்ட் வந்து இந்த இயர் ஜானில் வந்தேன். பக்கத்து பில்டிங் தான் இது, ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, நேரம் இல்லை, அதனால் போக முடியல. ஆனால் இங்கே வந்து இப்போது சென்னையில் இருக்கிறதுனால சான்ஸ் கிடச்சதுனால போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.